வருகிற 2026 தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? வெளிவந்த தேர்தல் கருத்து கணிப்பு பரபர சர்வே ரிப்போர்ட். அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது, யாருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. அந்த வகையில் கடந்த 2021 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் 133 தொகுதிகளை வென்றது. அதே சமயம் திமுக கூட்டணி மொத்தம் 159 தொகுதிகளில் வெற்றி கண்டது. பாஜக அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி 75 தொகுதிகளை கைப்பற்றியது. அதில் அதிமுக 66 தொகுதிகளை வெற்றி பெற்றது. பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. மற்ற கட்சிகள், கூட்டணிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எந்த இடமும் பெறவில்லை. திமுக தனிப்பட்ட வகையில் 37.70% வாக்குகளை வென்றது. அதிமுக 33.29% வாக்குகளை வென்றது. காங்கிரஸ் 4.27% வாக்குகளை வென்றது. நாம் தமிழர் கட்சி 6.58% வாக்குகளை வென்றது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது, யாருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகளை வெல்லும், பாஜக 18% வாக்குகளை வெல்லும், தமிழக வெற்றிக் கழகம் 23% வாக்குகளை வெல்லும், அதிமுக 23% வாக்குகளை வெல்லும். ஆனால் திமுக 31%க்கு மேல் வாக்குகளை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி திமுக தனிப்பட்ட வகையில் 37.70% வாக்குகளை வென்ற நிலையில் வாக்குகள் 31ஆக குறைய வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக 33.29% வாக்குகளை வென்ற நிலையில் தனிப்பட்ட வகையில் அவர்கள் 10% வாக்குகளை இழந்து 23% வாக்குகளை வெல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 23% வாக்குகளை வெல்லும் என்று சாணக்கியா டிவி கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக சாணக்கியா டிவி சார்பாக லோக்சபா தேர்தலில் ஒரு கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று 32% பேர் குறிப்பிட்டனர். ஆனால் 46.97% பேர் தான் அந்த தேர்தலில் வாக்களித்தனர். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று 21% பேர் குறிப்பிட்டனர். ஆனால் 23.05% பேர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தனர். அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று 22% பேர் குறிப்பிட்டுள்ளனர். பாஜக கூட்டணிக்கு இதில் 18.28% பேர் வாக்களித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுகவை விட பாஜக 1% கூடுதல் வாக்குகளை பெறும் என்று கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும் என்று இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டது. ஆனால் அதிமுக 2வது பெரிய கட்சியாக தொடர்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தலும் நடக்க உள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது, யாருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் அதிமுகவிற்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை வெல்லும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் கூறிய நிலையில்தான் அதிமுகவிற்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை வெல்லும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.